அந்த தாத்தா கிட்ட நடந்ததெல்லாம் சொன்னேன். அதாண்டி கோபாலுடைய தாத்தா. அவர் கோபால் கிட்ட சொல்லி ஒரு நல்ல முடிவு எடுக்கிறேன் சொல்ல. அப்படியா? ஆமா, எனக்கு என்னமோ எல்லாம் நல்லபடியா முடியும் தோணுது. நீ கவலைப்படாம இரு. ராமையா பிள்ளை, இப்ப என்ன செய்ய போறீங்க? ராதாவுக்கும் உங்க பேரனுக்கும் உறவு இருந்தது உண்மைன்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப ராதாவையே உங்க பேரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா அவனுக்கும் பழைய நினைவுகள் திரும்பும். ஒரு பெண்ணுடைய மானத்தையும் காப்பாற்றின புண்ணியமும் கிடைக்கும். வேண்டாம், எனக்கு புண்ணியம் வேண்டாம். அப்படிப்பட்ட குலத்தில் பிறந்த ஒரு பெண்ணை என் வீட்டு பெண்ணை சேர்த்துக்கவே மாட்டேன். அதுக்காகத்தான் அந்த பரமாத்மாவே என் பேரனுடைய நினைவெல்லாம் மறைச்சிட்டான்னு நினைக்கிறேன். அன்பா பழகிட்ட அந்த ரெண்டு பேரையும் பிரிக்கிறது பாவம் இல்லையா? பாவம் இல்லை, பாவம் இல்லை. அப்படியே அது பாவமா இருந்தாலும் அந்த பாவத்தை ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன். பாவத்தையும் பழியையும் என் மேல போட்டுட்டு கடமையை செய்யணும். கண்ணை அர்ஜுனனுக்கு போர்க்களத்தில் சொல்லுங்க. கல்யாணத்தை பத்தி இது வரைக்கும் நான் யோசிக்காவே இருந்துட்டேன். முதல்ல நம்ம குடும்பங்கள்ல BA படிச்ச பொண்ணு உங்க பொண்ணாத்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நினைக்க மாட்டீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. உங்க பேரனுக்கு எப்ப கல்யாணம்? ஏதாவது ஐடியா இருக்கா? அவன் தேசாந்திரியா சுத்திக்கிட்டு இருந்தான். அதனால இவ்வளவு நாள் அதை பத்தி நினைக்கல. வேலை வந்தா கல்யாணம் சீக்கிரம் நடக்கும்னு சொல்லுவாங்க. நான் இங்க வரும்போது அந்த எண்ணத்தோட வரல. ஏதோ பகவான் கிருபையில மகாலட்சுமி மாதிரி உங்க பெண்ணு எங்க வீட்டுக்கு வர்றதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். சமயப்பில்லை, தெய்வ அனுகிரகம் பெற்ற உங்க பேரன் ஏன் மருமகனா வர்றதுக்கு நான் தாங்க கொடுத்து வச்சிருக்கணும். என்ன முருகா? லட்சுமி, ஒரு கசப்பான விஷயத்த சொல்ல போற. மத்தவங்களுடைய நன்மைக்காக நீ அதை முழு மனசோட எடுத்துக்கணும். சொல்லு முருகா. உனக்கும் ராமையா பிள்ளை பேரனுக்கும் உங்க அப்பா இன்னைக்கு கல்யாணம் பேசி முடிச்சிட்டாரு. என்னது? யார கேட்டு முடிவு பண்ணாரு? உன் மேல உள்ள அளவு கடந்த நம்பிக்கையில உன்னை கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைச்சிருக்கலாம். அதுக்காக நான் சம்மதிக்க மாட்டேன். சம்மதிச்சுதான் ஆகணும். உன்னுடைய காதலை நான் நிராகரிச்சதுக்கு அப்புறம் உங்க அப்பா கிட்ட நீ மறுத்து பேசுறதுனாலயோ வாதாடுறதுனாலயோ என்ன லாபம்? நீ மறுத்தாலும் கல்யாணம் பண்ணிக்காம காலம் பூரா கண்ணியா இருப்பேனே தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அர்த்தமில்லாம பேசாத லட்சுமி. எனக்கு மட்டும் உன் மேல காதல் இல்ல நான் நினைக்கிறேன். உங்க அப்பா என்ன ஆதரிச்சவர். அவர் மனசு புண்படக்கூடாதுங்கிறதுக்காக நான் அந்த முடிவுக்கு வந்தேன். முடிவா சொல்றேன், இந்த கல்யாணத்துக்கு நீ சம்மதிக்கலன்னா எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் நினைச்சு என் உயிரை போக்க கூட நான் தயங்க மாட்டேன். என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும். நான் வரேன். கோபால், வந்துட்டீங்களா? ரொம்ப சிரமம் கொடுத்துட்டேன். தம்பி கூட இருக்கிறதுல எனக்கு என்னங்க சிரமம்? அவனை வச்சுக்கலாம். வரேன் தம்பி. கோபால், எல்லாமே விவரமா தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டேன். நீ பழையநல்லூருங்கிற ஊர்ல ஒரு மாசம் தங்கி இருக்கிற. அந்த ஊரு கோயில்ல நீ பாடிக்கிட்டு இருக்கிறப்ப அன்னைக்கு இங்க வந்தாலே அந்த பொண்ணு உன்னை பார்த்திருக்கான். அவளுக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. உன்னை கேட்டிருக்கா, நீ மாட்டேன்ட்ட. அப்புறம் இங்க வரும்போது அடிபட்டு பழைய நினைவுகள் எல்லாம் மறந்துட்டேன்னு தெரிஞ்சதும் இப்படி ஒரு நாடகம் ஆடியாவது உனக்கு மனைவி ஆயிடலாமான்னு திட்டம் போட்டு இங்க வந்திருக்கான். அப்படியா? ஆமா. அவளை நான் நேர பார்த்து இப்படி எல்லாம் செய்யலாமான்னு கண்டிச்சேன். அவர் மேல உள்ள ஆசையில தான் அப்படி செஞ்சேன், என்ன மன்னிச்சிருங்க. நம்பவே முடியலையே. ஆமா ஆமா, சில விஷயங்களை நம்ப முடியாம தான் இருக்கு. சரி சரி, அதை விட்டுடு. இனிமே இந்த மாதிரி தொல்லை உனக்கு வராம இருக்கிறதுக்கும் உன் குழப்பம் தீர்றதுக்கும் நான் ஒரு முடிவு பண்ணிட்டு வந்திருக்கேன். என்ன தாத்தா? பழையநல்லூர் சின்னையா பிள்ளை மகாலட்சுமிய உனக்கு திருமணம் பேசி முடிச்சிட்டு வந்துட்டேன். எனக்கு ஏன் தாத்தா கல்யாணம் எல்லாம்? இப்படியே இருந்தா எப்படி? உன்னை ஒரு புதிய பிறவியா நினைச்சுக்கிட்டு வாழ்க்கையை தொடங்க. தாத்தா, தாத்தா சொல்றத கேட்கணும். தீர்க்காயுஷாயிரமா. ராதா, நீ உலகம் தெரியாத பெண்ணா இருக்கியம்மா.
உனக்கு நான் என்ன விளக்கம் சொல்றது? இந்த பாருமா, பரம்பரை கௌரவம், அந்தஸ்து இதையெல்லாம் விட்டுக் கொடுக்கக்கூடிய தைரியம் படைச்ச கிழமை இல்லம்மா நான். நீங்க என்ன சொல்றீங்க? இந்தாமா, இதுல 10,000 ரூபாய் பணம் இருக்கு, வச்சுக்கோ. இதெல்லாம உன் வாழ்க்கை பூராத்துக்கும் வேற சில ஏற்பாடுகள் பண்ணி வைக்கிறேன். அப்படின்னா கோபாலுக்கும் சின்னையா பிள்ளை மகா லட்சுமிக்கும் கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டேன். அது அது உன்னால தடப்பட்டுடக் கூடாதம்மா. தாராளமா கல்யாணம் பண்ணுவீங்க. எப்ப அவர் என்ன பார்த்து நீ யாருன்னு கேட்டாரோ அன்னைக்கே நான் செத்துட்டேன். ஐயா, நான் சின்ன பொண்ணு, உலகம் தெரியாதவ. ஆனாலும் சுத்தமான ஒரு சத்தியமுள்ள இது என்கிட்ட இருக்கு. அது பணம் கொடுத்து அசுத்தப்படுத்த பார்க்காதீங்க. என் வழியை நான் பாத்துக்கிறேன். தயவு செஞ்சு எனக்கு ஒரு உதவி செய்றீங்களா? என்னம்மா? முதல்ல இந்த இடத்தை விட்டு போயிடுங்க. எங்க அண்ணன் வர நேரமாச்சு. அதுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா பல கொலைகளுக்கு காரணமாயிடும். தயவு செஞ்சு இருந்து போயிடுங்க. உங்க பேரும் கல்யாணத்துக்கு நான் குறுக்க நிக்க மாட்டேன். ஓம் பவசேவ சுருத்தி பாவம் சர்வசேவ சுருத்தி பாவம் உக்ரசேவ சுருத்தி பாவம் பீமசேவ சுருத்தி பாமதோ தேவ சுருத்தி மகாதேவி மாங்கல்ய தேவதாம்பியோ மகாரத்வாவதார பூஜாம் சமர்ப்பயாமி நமஸ்தாஜோபசார பூஜாம் சமர்ப்பயாமி. ஓம் சர்வமங்கல மாங்கல்யே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ர்யம்பகே மகாதேவி நமः. கெடுமில கெடுமில மேளம் கொட்டாம தாலி கட்டாம நாம கணவன் மனைவி ஆயிட்டோம் இல்லையா ராதா? என்ன இதெல்லாம்? எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. அதோ அதை கூப்பிடுறா. நான் போறேன் என்ன தடுக்காதீங்க. ரவி ரவி ராமையா, என்ன இந்த நாடகம்? உங்க பேரனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா? சின்னையா பிள்ளை, என் பேரன் ஒரு பெரிய விபத்துல சிக்கி பழைய நினைவெல்லாம் இழந்துட்டான். அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா சௌரியம் ஆயிடலாம்னு நினைச்சுட்டான். இந்த ஏற்பாட்டுக்கு சம்மதிச்சேன். ஏற்கனவே அவனுக்கு கல்யாணமான விஷயம் எனக்கு தெரியாது. சின்னையா பிள்ளை, என்னையா இது அக்கிரமமா இருக்கு? உங்க பேரனுக்கு ஏற்கனவே பழைய நினைவெல்லாம் மறந்து போச்சுங்கிறத பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்க வேணாம். இந்த கல்யாணம் நின்று போச்சு, நானா எப்படி வெளியே தலை காட்ட முடியும்? என் பெண்ணோட கதி என்ன ஆகுது? என்ன ஆகுது? மாப்பிள்ள ஐயா, போய் உட்கார. இந்த முகூர்த்தத்தில் இந்த கல்யாணம் நடந்தாகணும். போய் உட்கார. மந்தத்தை சொல்லுங்க.
அழைக்கிறான்